அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை கொண்டு வந்திருக்கேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எறும்பும் பறவையும் ஒரு பந்தயம் போட்டுக்கிறாங்க. பறவை சொல்லுது, அங்கே பற்றியா ஒரு வான் உயர்ந்த மலை தெரியுதா, அந்த மலையை முதல்ல யார் ஏறுறாங்க அப்படின்றது தான் பந்தயம். சரி, எறும்பு அதுக்கு ஒத்துக்குது. சரி, நானும் போட்டு கலந்துக்கிறேன்பா அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கு பறவை நக்குலா எறும்பை பார்த்து நான் தான் முதல்ல ஏற போகிறேன், பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பறவையும் மேலே ஏறி பறந்து வெற்றி அடைஞ்சிருச்சு. அங்கேருந்து கீழே எறும்பு பார்க்குது. எறும்பு பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு பாதி மலைக்கூட அந்த அடிவாரத்தான் ஏறி இருக்கு. ஓகே அப்படின்ட்டு பார்த்தியா, நான் தானே ஜெயித்தேன், நான் தான் வெற்றியாளன்னு சொல்லி அந்த பறவை பறந்து போயிடுச்சு. அங்கே அந்த எறும்பு அந்த ஒரு விஷயம் யோசனை பண்ணிக்கோங்க. அந்த எறும்பு பாருங்கள், அப்பயுமே விடாமுயற்சியாக அந்த மலையை பல நாட்கள் கடந்து அந்த மலை ஏறி உச்சிக்கு வந்துருச்சு. அப்போ அந்த வழியாக பறந்து போன பறவை அந்த எறும்பை பார்த்து ஆச்சரியமா, என்ன நீ கூட ஏறிட்டியாட்டங்குதே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா அந்த எறும்பு பார்த்து பறவை கேட்க, அதுக்கு எறும்பு திருப்பி பதில் சொல்லுது, வெற்றி என்பது எல்லோருக்குமே பொதுவானது, சரியா, அது உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நீ எள்ளி நகையாடக்கூடாது என்கிட்ட. அந்த எறும்போட தன்னம்பிக்கையை பார்த்து நம்ம ஒரு விஷயம் இதில் புரிஞ்சுக்கணுங்க. வெற்றி ஒரு சில பேர்த்துக்கு சீக்கிரம் கிடைக்கும், ஒரு சில பேர்த்துக்கு தாமதமாக கிடைக்கும். ஆனால் தாமதமாக கிடைக்கிற வெற்றி அனுபவத்து நிறைந்த வெற்றியாக இருக்கும். அதனால் ஒரு விஷயம் நீங்கள் எடுக்கிறீங்க கையில் அப்படின்னா உடனே வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அந்த எறும்பு மாதிரி பொறுமையாக கடந்து வெற்றி அடைஞ்சால் கூட நமக்கு வெற்றி தான். இதில் பறவையும் தோற்று போல எறும்பும் தோற்று போல வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி நாம்பளும் ஒரு விஷயம் கையில் எடுத்தோம் அப்படின்னா அதுக்காக காலதாமதம் ஆனாலும் பரவாயில்ல, நம்மளும் முறையாக அதை கரெக்டாக பயன்படுத்துமா வெற்றி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எறும்போட விடாமுயற்சிக்கு ஒரு சல்யூட். தேங்க்யூ.